வெல்கம் டு மிஸ்டர் மேக்ஸ். திஸ் இஸ் பிரகாஷ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் ஆங்கில எழுத்துகளின் சிறப்பு தொடர் அப்படிங்கிறத பார்ப்போம். சரிங்களா? முன்ன பார்த்த கண்டினியூஷன் தான் இதுவும். ஆல்ஃபபெட்டிக் சீரியஸ் எழுத்து தொடர் தான். பட் அதுலேயே இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் டைப்புன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? சரி, முதல் கேள்வி ஏ கொடுத்துருக்காங்க டேஷ் ஏபி டேஷ் பிஏபி டபுள் டேஷ் ஏபி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு ரெண்டு விதமாக அதை அப்ரோச் பண்ணலாம். ஒரு விதம் பார்த்திங்கன்னா ஆப்ஷன்ஸ் எடுத்து செட் பண்ணி பார்த்திங்கனாலே ஏதாவது ஒரு உங்களுக்கு தெரியும். சரிங்களா? சரி, எப்படின்னு பார்ப்போம். இப்போ பிஏபிஏஏபி அப்போ ஏபி 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 அப்படிங்கிற ஒரு தொடர் ஒன்று உங்களுக்கு உருவாகும். இது மாதிரி ஆப்ஷன்ஸ்லேருந்து போகலாம். அப்படி இல்லையா இன்னொரு பெஸ்ட் வேவும் இருக்குது. அது என்னான்னு பார்ப்போம். மொத்தமாக எத்தனை இருக்குதுன்னு நான் கவுண்ட் பண்ணி பார்க்குறேன். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 இருக்குது. 12 அப்படின்னா அதை எப்படி நம்மளால் பிரிக்க முடியும்னு பார்த்தீங்கன்னா 6 பேராக பிரிச்சிருக்கலாம். இல்லைனா 4 4 4ஆக பிரிச்சிருக்கலாம். அப்படி இல்லைனா 3 3 3 3ஆக பிரிச்சிருக்கலாம். அப்படி இல்லைனா 2 2 2 2 2ஆக பிரிச்சிருக்கலாம். சரிங்களா? மோஸ்ட்லி உங்களுடைய எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒன்று 6ஆக பிரிச்சிருப்பாங்க, இல்லைனா 4ஆக பிரிச்சிருப்பாங்க, இல்லைனா 3ஏ வந்து ரேர் தான். மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ் 4 4 4 அந்த மாடலில் உங்களுக்கு வந்துகிட்டு இருக்கு. சரிங்களா? சரி, அப்போது இதை எப்படி பிரிக்கலான்னு பார்ப்போம். 6 6ஆகவும் பிரித்தாலும் ஒரு ஆன்சர் தான் வந்திருக்கும். 4 4ஆக பிரிச்சிருந்தாலும் சரியான ஆன்சர் தான் வரும். சரிங்களா? 4 4ஆக பிரித்து பார்ப்போம். அப்போ பாருங்கள், இதில் பிஏபி அப்படின்னு முடிஞ்சிருக்கு. இதுலேயும் பாருங்கள் ஏபின்னு முடிஞ்சிருக்கு. இதுலேயும் ஏபின்னு முடிஞ்சிருக்கு. அப்போது பிஏபி அப்படின்னா இதுக்கு முன்னாடி என்னவாக இருந்திருக்கும்? பிஏபி. அப்போ இதுக்கு முன்னாடி இருக்க லெட்டர் ஏ. அப்போ பிஏபி அப்படின்னா முன்னாடி ஏபி. சரிங்களா? ரெண்டு ரெண்டாக பிரிச்சிருந்தீங்கனாலும் ஏபி ஏபி ஏபிங்கிற ஃபார்மேட் வந்து உருவாயிருக்கும். சரிங்களா? இது கூட உங்களுக்கு கஷ்டமாக இருக்குன்னா ஒன்றும் கஷ்டம்லாம் இல்லை. 4 ஆப்ஷனை எடுத்து செட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஆப்ஷன் ஒரு சிறப்பு தொடரை வந்து உருவாக்கும். அதுதான் உங்களுடைய பதிலாக இருக்கும். சரிங்களா? அப்போ இந்த கேள்விக்கான விடை என்ன சொல்லியிருக்கலான்னு பாருங்கள். பிஏபிபி அப்படின்னு ஆன்சர் பண்ணியிருக்க முடியும். ரெண்டாவது கொஸ்டின் ஏ டேஷ் பி ஏபி டேஷ் ஏ டேஷ் பி ஏபி டேஷ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்போது முதல்ல நான் உங்களுக்கு என்ன சொல்லியிருந்தேன்னா 4 நாளாக பிரித்து பாருங்கள், ஏதாவது ஒரு ஐடியா கிடைக்கும்னு நான் சொல்லியிருந்தேன். சரிங்களா? ஃபஸ்ட்டு 4 நாளாக பிரித்து பார்ப்போம். லாஸ்ட் 2 லெட்டர் பாருங்கள், பிஏ பிஏ பிஏ. இந்த இடத்துல இது மேட்ச் ஆகலை. அப்போ கண்டிப்பாக 4 நாளாக வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் கிடையாது. அதுக்கு அடுத்ததாக நான் என்ன சொல்லியிருப்பேன்னா 3 3ஆக பிரித்து பாருங்கள். 3 3ஆக பிரித்து பார்த்தா ஏதாவது ஒரு விடை கிடைக்கும். 3 3ஆனா ஏ டேஷ் பி ஏபி டேஷ் ஏ டேஷ் பி ஏபி டேஷ் அப்படின்னு வந்திருக்கு. சரிங்களா? அப்போது இந்த ஏபின்னு வந்திருக்கு. அப்போ இங்கேயும் ஏபி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ இங்கே பி வந்திருந்தால் இங்கேயும் பி வர வாய்ப்பு இருக்குது. ஏபிபி ஏபிபி அந்த ஒரு சிறப்பு தொடர் உங்களுக்கு தெளிவாக உருவாகுது. சரிங்களா? அப்போது ஆப்ஷன் சி தான் வந்திருக்கும். ஏபிபி 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 ஏபிபி. அப்போது ரிப்பீட் ஆகுது இல்லைங்களா? அதுதான் சிறப்பு தொடர். அப்போ ஏபிபி ஏபிபி அப்படிங்கிற ஃபார்மேட்டில் இதை உருவாக்கியிருக்காங்க. அப்போ ஆப்ஷன் சி தான் உங்களுடைய ஆன்சர். அடுத்ததாக மூணாவது கேள்வி ஏ டேஷ் டபுள் பி சி டேஷ் டபுள் ஏ பி டேஷ் டபுள் சி ஏ டேஷ் டபுள் பி டபுள் சின்னு கொடுத்துருக்காங்க. மொத்தமாக எத்தனை லெட்டர் பாருங்கள். 2 4 6 8 10 12 14 16 18 கொடுத்துருக்கு. அப்போ 18 வந்தாலே மோஸ்ட்லி 6 6 6ஆக தான் பிரிச்சிருப்பாங்க. வேறு எந்த ஒரு வாய்ப்பும் இருக்காது. இல்லைனா 3 3 3ஆக பிரிச்சிருக்க முடியும். சரிங்களா? 6 6ஆக பிரித்தா தான் இந்த 18ங்கிறது கம்ப்ளீட் ஆகும். அப்போ 6 6ஆக பிரித்து பார்ப்போம். 2 4 6 2 4 6. லாஸ்ட் டைம்ஸ் அப்படியே பாருங்களேன். டபுள் பி டபுள் சி. அப்போ இங்கேயும் என்ன தான் வந்திருக்கணும்? டபுள் பி டபுள் சி வந்திருக்கணும். இங்கேயும் டபுள் பி டபுள் சி வந்திருக்கணும். இந்த இடத்துல பாருங்களேன் டபுள் ஏ. அப்போ இங்கேயும் டபுள் ஏ இங்கேயும் டபுள் ஏ வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். சரியா? அப்போது ஏ சி பி ஏ. அப்போ ஏ சி பி ஏ. அப்போ ஆப்ஷன் பியில் தான் அந்த ஆன்சர் இருக்குது. ஏசிபிஏ. அப்போ பாருங்கள் டபுள் ஏ டபுள் பி டபுள் சிங்கிற ஃபார்மேட் இது ஒரு சிறப்பு தொடராக ரிப்பீட் ஆகிட்டுருக்கு. அப்போ இந்த கேள்விக்கான விடை ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின் சி டேஷ் ட்ரிபிள் பி டபுள் டேஷ் ஏ டபுள் பி டபுள் பி டேஷ் ஏ டபுள் பி பி டேஷ் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? எண்ணி பார்ப்போம். 3 6 9 12
15 18 கொடுத்துருக்காங்க சரிங்களா. இப்போ 18னா கண்டிப்பாக 6 6 6 தான் பிரிச்சிருக்கேன். 90% வாய்ப்புகள் இதுக்கு தான் அதிகம். 12ன்னு கொடுத்துருந்தாங்கன்னா 4 4 பிரிக்கிறதுக்கு தான் அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா. இந்த 2 ட்ரை பண்ணிங்கனாலே கண்டிப்பாக உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஒருவேளை அதில் ஆன்சர் வரலன்னா அடுத்த நம்பருக்கு நீங்கள் போங்க. சரி ஓகே, 6 6 பிரித்து பார்ப்போம். 3 6 3 6 3 6 சரிங்களா. சரி, இதில் லாஸ்ட் 4 என்னவா இருக்குது? பிபிபிபின்னு வருது. இங்கேயும் பாருங்கள் பிபிபி போட்டால் இங்கேயும் 4B போட்டால் கண்டிப்பாக மேட்ச் ஆகும். அப்படின்னா இது சரின்னு தான் அர்த்தம் சரிங்களா. அப்போது பி இங்கேயும் என்ன வந்திருக்கும்னா பின்னு வந்திருக்கும். சரி, ரெண்டாவது லெட்டர் ஏ, இங்கேயும் ரெண்டாவது லெட்டர் ஏ, இங்கேயும் ரெண்டாவது லெட்டர் என்னவா இருக்க வாய்ப்பு? ஏவா இருக்க வாய்ப்பு. முதல் லெட்டர் சி, இங்கேயும் சி, இங்கேயும் சி இருக்க வாய்ப்பு சரிங்களா. ஒருவேளை உங்களுக்கு இதை ஐடென்டிஃபை பண்ண முடியலன்னா 4 ஆப்ஷனையும் எடுத்து நீங்கள் ஆன்சர் செக் பண்ணி பார்த்தீங்கனாலே கண்டிப்பாக ஏதாவது ஒரு சிறப்பு தொடர் உருவாகும். அதை நீங்கள் ஆப்ஷனாக வந்து செட் பண்ணிடுங்க. அப்போது ஆப்ஷன் எதில் இருக்குன்னு பாருங்கள். ஏபிசி சிபி, ஏபிசி சிபி ஆப்ஷன் பியில் வந்து வந்திருக்கு. அடுத்ததாக 5வது கேள்வி. உங்களுக்கு கண்டிப்பாக இந்த அளவுக்கு ஈஸியான கொஸ்டின்ஸாக தான் அரைஸ் ஆகும். இதில் டிஃபிகல்ட்டியாக உங்களுக்கு வரதுக்கான பாசிபிலிட்டி இல்லை. இது வரைக்கும் அப்படி கேட்டதும் கிடையாது சரிங்களா. சரி, அடுத்ததாக பாருங்கள். 3 6 9 லெட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. 9 லெட்டர்னால் கண்டிப்பாக யோசிக்காமல் எப்படி பிரிச்சுருந்துருக்கலாம்? 3 3 பிரிச்சிருக்கலாம் சரிங்களா. இப்படி பிரிச்சுட்டிங்கனாலே உங்களுக்கு மோஸ்ட்லி ஆன்சர் 90% கிடச்சிருச்சுன்னு அர்த்தம். அப்போ 3 3 பிரித்தாச்சு. எம்ஏ எம்ஏ எம்ஏ, அப்போ இந்த இடத்துல என்ன போட்டிருக்கலாம்? ஏ போட்டிருக்கலாம். அடுத்ததாக பாருங்கள். இங்கே இங்கே இங்கே, அப்போ லாஸ்ட் லெட்டர் 3 காமன் லெட்டராக இருக்குது கரெக்டுங்களா. அப்போது இங்கே ஒரு லெட்டர் ஃபஸ்ட் லெட்டர், இது செகண்ட் லெட்டர், இது தேர்ட் லெட்டர், இது ஃபோர்த் லெட்டர். அப்போது 1 3 4 3 லெட்டர் எப்படி இருக்கணும்? சேமாக இருக்கணும். அப்படி எந்த ஆப்ஷன் அமைஞ்சிருக்குன்னு பாருங்கள். 1 3 4 சேமாக இருக்கக்கூடிய ஒரே ஆப்ஷன் இது தான், ஆப்ஷன் ஏ தான். அப்போ அதை எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஆன்சர் என் ஏ ஆல்ரெடி போட்டாச்சு. என் என், அப்போ மேன் 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 அப்படின்னு சொல்லி ஒரு சீரியஸ் வந்து கொடுத்துருக்காங்க, சிறப்பு தொடர். அப்போ இந்த கேள்விக்கான விடை ஆப்ஷன் ஏன்னு முடிவு பண்ணியிருக்கலாம். அடுத்ததாக 6வது கேள்வி. மொத்தமாக எத்தனையாக பிரிச்சிருக்காங்கன்னு பார்த்துருவோம். 3 6 9 12 பிரிச்சிருக்காங்க சரிங்களா. 12 அப்படின்னா முதல்ல நான் எதை பிரிக்க சொன்னேன்னா 4 4 4. அடுத்ததாக 3 3 3க்கு நம்ம போய்க்கலாம் சரிங்களா. ஃபஸ்ட்டு 4 4 பிரித்து பார்த்துருவோம். 4 4 பிரிச்சுருவோம். 4 4 பிரிக்கும்பொழுது பாருங்களேன், லாஸ்ட் லெட்டர் CCB. அப்போ இங்கேயும் பாருங்களேன், மேட்ச் பண்ணி பாருங்கள். CCB அக்யூரேட்டாக மேட்ச் ஆகுது. அதாவது 3க்குமே மேட்ச் ஆகுது. மேட்ச் ஆனிச்சுன்னா அதுதான் ஆன்சராக இருக்கும் சரிங்களா. அப்போ CCB இந்த இடத்துல என்ன வந்திருக்கும்? சி, இந்த இடத்துலையும் சி வந்திருக்கணும். அப்போ இந்த சீரியஸ் எடுத்துகிட்டு பாருங்கள். BCCB, அப்போ இங்கே பி, BCCB, அப்போ இங்கே என்ன வந்திருக்கணும்? பி தான் வந்திருக்கணும் சரிங்களா. எந்த ஆப்ஷன் மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள். CBCB. அப்போ ஆப்ஷன் ஏ தான் உங்களுக்கு பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகுது. இது ரொம்ப 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 சுலபங்க. ஒருவேளை உங்களுக்கு இதுவும் வந்து கஷ்டமாக இருக்குன்னா 4 ஆப்ஷனையும் அப்படியே எடுத்து எழுதி பார்த்துருங்க. கண்டிப்பாக ஒரு சிறப்பு தொடர் வந்துடும். அதுதான் நீங்கள் ஆன்சராக வந்து போட்டு வந்துடுங்க. நம்ம மீண்டும் வேறொரு டாப்பிக்கில் சந்திப்போம். தேங்க்யூ.